இது ஒரு 3.5 கிலோ சைஸு கொடுவாங்க. பொதுவாக எங்கள் மீனை நான் காமிக்கும் போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் நேரம் பேசவே போகிறதில்ல. இந்த மீனை வந்து பீஸ் போடும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது. என்கிட்ட முள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. ஈஸியாக கேட்டுருவீங்க ரவுண்டு பீஸுன்னு. பாருங்கள், நான் ரவுண்டு பீஸ் போடும் போது நான் பேசவே இல்லை. அப்போ தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டு பீஸாக நம்ம போடும் போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு இலையில் வச்சு சாப்பிடும் போது ஒரு பார்வையாக இருக்கும். அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் தான். நீங்கள் போன்லெஸ்ஸாக கேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஒரு சைடு போன்லெஸ்ஸும் ஒரு பக்கம். ஆனால் இந்த மாதிரி முள் ஹார்டாக இருக்கிறத ரவுண்ட் பீஸ் போடுறது ரொம்ப கஷ்டம். அப்போ முள்ளுக்கிட்ட லைட்டாக உங்களுக்கு சதை கலலை தான் செய்யும். அதனால் நீங்கள் மீன் வீணாக போச்சு அப்படின்னா நினைக்காதீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இதை பீஸ் போடும்போது. எப்போதுமே ஒரு கையில் அணைச்சிக்கிட்டு இந்த மீனை அலசினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அலசிடலாம். தலையை வந்து இவங்க பீஸ் போட்டு கேட்டாங்க, அதனால் தலையை பீஸ் போட்டாப்புல. ஆனால் நான் ஒரு சின்ன பிட்டை கூட தூக்கி போட சொல்லலைங்க. என்கிட்ட எல்லாமே குழம்புக்கு ருசி கொடுக்கும். வெறும் ஓடு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. தலையில் தான் அவ்வளோ சத்துமே. நான் திரும்பி திரும்பி சொல்கிறது எதுக்காகன்னா, தலையில் அவ்வளோ சத்து இருக்குது ஒரு மீனோட தலையில். எவ்வளோ அருமையாக பீஸ் போட்டிருக்காப்புல பாருங்கள்.